நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல வாட்ஸ்அப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல பார்க்கிறதுக்கு என்ன அப்படிங்கறத நீங்க கேட்கலாம். கண்டிப்பா பார்க்கிறதுக்கு நிறையவே இருக்கு. அதே நேரத்தில் வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து புது விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த வழியில் நானும் பயணம் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இல்லை என்னுடைய ஃபோனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை. ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். என் பேர் செய்யத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் முதல்ல நம்ம பார்க்க போகிற அருமையான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட் நோட்டிஃபிகேஷன். அதாங்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அன்லிமிட்டடாக வரும், எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வரக்கூடிய விஷயங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த மியூட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். அதில் ஒரு சின்ன சேஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு சேட் யூஸரை வந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் மியூட் பண்ணி வைக்க முடியும். பட் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த 1 வருஷத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அருமையான ஒரு செட்டிங்கை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வாட்ஸ்அப்பில் முதல்ல நம்ம பார்க்க போகிற அருமையான செட்டிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நானும் என்னுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். நண்பர்களே, இப்போ வந்து நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சேட் யூஸரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சேட் யூஸரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, அதில் நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மியூட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமலும் போகலாம். ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு அருமையான செட்டிங் என்ன சொல்லலாம், 8 hour 1 week ஆல்வேஸ். ஸோ இந்த ஆல்வேஸ் பகுதியில் வந்து இதுக்கு முன்னால் 1 year அப்படின்னு இருந்துச்சு. 1 வருஷம் வரைக்கும் ஒரு சேட் யூஸரை வந்து நீங்கள் மியூட் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வைக்கலாம். அதாவது அவர்கிட்ட வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிங் டாங் அப்படிங்கிற ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்கவே கேட்காது. நீங்கள் ஹாயாக எங்கே வேணாலும் போகலாம், இந்த ஒரு பிஸி ஷெட்யூல்லே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு இந்த இது. ஸோ இதை வந்து ஆல்வேஸ் அப்படிங்கிறத ஆக்கிட்டாங்க. இனி ஆல்வேஸ்ங்கிறது வந்து அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க, அவ்வளவுதான், டன். வாட்ஸ்அப்பில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அருமையான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வீடியோ இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்புவீங்க. பட் அனுப்பும் போது சும்மா அனுப்ப மாட்டீங்க, அதில் ஏதாவது ஒரு எடிட்டிங் கொண்டு வருவீங்க. அதில் நீங்கள் இமோஜி, டெக்ஸ்ட் இந்த மாதிரி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்றுக்கிடணும். அது வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. பட் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வீடியோவை எடிட் பண்ணும் போது ஒரு அலைன்மெண்ட்டோட நீங்கள் வந்து இமோஜி, டெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் செட் பண்ணி பக்காவாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோட நீங்கள் வந்து அனுப்ப முடியும் அப்படிங்கிறத வந்து இப்போ புதுசாக அறிமுகப்படுத்துறாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அருமையான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டமில் ஒரு பேப்பர் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து கேலரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். கேலரிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்க. நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாப்பில் பார்த்தீங்கன்னா இமோஜி இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது. நான் இமோஜியை செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு இமோஜி நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சென்டரில் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமோஜியை மூவ் பண்ணும்போது பாருங்க, இடையில வந்து ஒரு லைன் வரும் பாருங்க, வருதா, இந்த பாருங்க ஒரு பச்சை கலர்ல லைன் வருதா. இது வந்து தான் புதுசாக வந்து இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த அலைன்மெண்ட். அதாவது உங்க இமோஜி எங்க வேணாலும் பிளேஸ் பண்ணலாம், இந்த மாதிரி செமல இந்த மாதிரி. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், பாருங்க சென்டர்ல விழுந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதையும் நீங்க அலைன் பண்ணலாம். வாவ், செமல. ஸோ இந்த புதிய ஃபங்க்ஷனை வந்து இப்போ அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ தேவை உள்ளவங்க பயன்படுத்தலாம். அதாவது கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டோட நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் செமையாக இருக்கும். ஓகே, இது ரெண்டாவது செட்டிங். வாட்ஸ்அப்பில் மூணாவது நம்ம பார்க்க போகிற அருமையான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங் வந்து எனக்கு எதை ஞாபகப்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் என்ன எதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கும், தேவையில்லாத ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஃபைல் ஷேரிங்க்கும் இந்த ஃபைல்ஸ் பை கூகுள் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதில் வந்து எப்படியோ அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு அருமையான ஒரு செட்டிங்கை வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டோரேஜில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு புதிய ஸ்டோரேஜை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. செமையாக இருக்குது, கலக்கலாக இருக்குது. இதை மேனேஜ் பண்ணிடலாம் ஈஸியாக. அதே நேரத்தில் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த டேட்டாவையும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த புதிய அப்டேட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது எப்படி அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் மூணாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது, டாப் ரைட்டில் 3 டாட்டை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஃபீச்சரை வந்து டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா யூசேஜ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் மேனேஜ் ஸ்டோரேஜ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. மேனேஜ் ஸ்டோரேஜ் செம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிக்கீங்க, எவ்வளவு அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாட்ஸ்அப் மீடியா பச்சை கலர்ல காட்டுது, ரொம்ப கம்மி. எல்லோ கலர்ல ஆப்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் காட்டுது உங்களுக்கு. அதாவது போன்ல உள்ள உங்களுக்கு ஸ்டோரேஜ் முழுவதையும் இதுல உங்களுக்கு காமிக்க. அதே மாதிரி ரிவைவ் அண்ட் டெலீட் ஐட்டம்ஸ் அப்படிங்குது. ஸோ தேவையில்லாது ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் யாருக்கெல்லாம் வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு லிஸ்டா பிரிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து 5 MB மேல உள்ள ஃபைல்ஸை வந்து அது தனியாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல இங்க பாருங்க சாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாட்லையும் எவ்வளவு மெமரி வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. இது எல்லாமே உங்களுடைய ஃபோனில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ தேவையில்லாத நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஹைலைட்டான விஷயம். மொத்தத்தில் இந்த மேனேஜ் ஸ்டோரேஜை வந்து ஒரு செமையாக ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதில் ஏதாவது க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக க்ளீன் பண்ணி உங்களுடைய அந்த ஃபோனோட மெமரியை அதிகப்படுத்த முடியும். ஸோ இந்த 3 முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதுவும் வாட்ஸ்அப்ல நான் காமிச்ச 3 அருமையான செட்டிங் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா? ஸோ அதை பத்தி மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.